உதயநிதியை எப்படியாவது அந்த சீட்டில் உட்கார்ந்து அழகு பார்க்குதானே நினைக்கிறாரு அப்பா. அந்த கனவு போயிடும் போல இருக்குதா சார்? சரி, எல்லா அப்பாக்களுக்கும் எவ்வளோ கனவு இருக்குது, எல்லாமே நிறைவேறிடுதா? ஏதோ டெப்டி சிஎம் மாதிரி ஆக்கினார்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுவீங்களா? இதுவே எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? இந்த 26 எலெக்ஷன்ல திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியிலையும் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கே வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அண்ணாமலைக்கு ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அதில் சேர்ந்து இருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர்ல பெரும்பாலானவர்கள் பாஜகவில் இருந்து வந்தவர்கள் சொல்றாங்களே, இதே திமுக அப்படிதான் சொல்லுது. திமுகலேருந்து போனவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? திமுகலே வந்து தாவேக்காக ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மதிமுக வைகோ சொல்றாரு, என் கூட்டில் இருக்கவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு வெக்கம் இல்லாம சொல்லி இருக்கிறாரு. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, இதுதான் ஃபியூச்சரே தவிர நீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து உள்ள சொருகிறீங்கன்னு கேட்டேன். போதுமா? உதயநிதி 2 தேர்தலில் நின்ற 2 தேர்தலில் வெற்றி பெற்றார். அண்ணாமலை 2 தேர்தலில் நின்ற 2ம் தோற்றுவிட்டார். அப்படின்ற மக்கள் ஆதரவு யாருக்கு? சரி, ஜெயலலிதா அவர்கள் கூட தான் தேர்தலில் தோத்து போனாங்க 96ல். அப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களும் தோத்து போயிட்டார், முதலமைச்சராக இருந்தவர். பாத்தீங்களா, இப்போ ரெண்டும் சரியாயிடுச்சு. இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க திமுகல பாருங்க, முதலமைச்சராக இருந்து தோத்தது வந்து அதிமுக மட்டும்தான் அப்படின்னாங்க. இப்ப அது சரிசமம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் கண்ணன். என்ன சார், டிஎம்கேவுக்கு இப்பயே புலிக்கு அரைக்குது? யார் கரைச்சாங்க? அண்ணாமலை பார்த்து. போறாங்களா? அண்ணாமலை பார்த்து ஏங்க, ஏற்கனவே அவங்க கரைஞ்சு போயிட்டாங்க, இனிமே கரைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அப்படி இல்லை சார், பாவம் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை எப்படியாவது அந்த சீட்டில் உட்கார்ந்து அழகு பார்க்குதானே நினைக்கிறாரு அப்பா. அந்த கனவு போயிடும் போல இருக்குதா சார்? கனவு தானேங்க, கனவாவே இருந்துட்டு போட்டோம். என்னப்பா கனவு எல்லாமே நனவாகணும்னு ஏதாவது நியாயம் இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு அப்பாக்கு பெத்த புள்ள அதுல உட்கார்ந்து பார்க்க ஆசைப்படுவார் இல்ல? சரி, எல்லா அப்பாக்களுக்கும் எவ்வளவு கனவு இருக்குது, எல்லாமே நிறைவேறிடுதா? ஏதோ டெப்டி சிஎம் மாதிரி ஆக்கினார்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுவீங்களா? இதுவே எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? இதே இவங்க கட்சியிலேயே கடைசி வரைக்கும் தொண்டனாவே இருந்து போஸ்டர் ஓட்டிட்டு கை தட்டிட்டு போறவங்களே எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கவுன்சிலர் ஆகிறது கூட சான்ஸ் கிடைக்கல. இவருக்கு வந்து டக்கு டக்குன்னு, அதுவும் எப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சொன்னார், நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டேங்க, வந்து எத்தனையோ பேர் வந்து கட்சிக்காக உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர் எங்க குடும்பத்திலிருந்து யார் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னார், அவரும் சொன்னார் தான். நீங்க அவரை வந்து குடும்பம்னு பார்க்க கூடாது. அவரு வந்து கட்சியில ஒரு தீவிர உறுப்பினர். எப்பல இருந்தெல்லாம் என்ன கேட்காதீங்க. அது தொண்டர்கள்லாம் விருப்பப்பட்டாங்க, கட்சியில இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க. ஏங்க, அண்ணன் துரைமுருகன் எத்தனை வருஷமா அரசியல் இருக்கிறார். அவரே என்ன சொன்னார்? உதயநிதி அவர்கள் அமைச்சரவையிலும் நான் மந்திரியாக இருப்பேன். அப்போ மூத்தவர்கள்லாம் விருப்பப்படும் போது நாங்க கட்சியில இருக்கவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவது தானங்க கட்சி தலைவருடைய கடமை. அவங்கெல்லாம் விரும்புறாங்க, அதனால டெப்டி சிஎம் ஆக்கினாரு. ஆனா கட்சியில இருக்கவங்க மட்டும் விரும்பினா போதுமா? மக்கள் விரும்பணும்ல. மக்கள் விரும்பணும், அங்கதானே இருக்குது. நீங்க கூட கேட்டீங்க, இனி வருகின்ற காலம் வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை இப்படியா அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன், எதுக்கு இந்த ஈக்குவேஷன்ல நீங்க உதயநிதி அவர்களை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். பாருங்க, இன்றைக்கு வந்து இளைஞர் அப்படின்றதுனால தான் வந்து வாய்ப்பு வந்து வயசானவங்களா கொண்டு வந்தனால தான் கட்சி தோத்து போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திமுக அதிமுக. அது அப்படி கிடையாது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க 2 பேராலையும் அந்த மாற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை வருஷமா இவங்க இப்படித்தான் இருந்தாங்க. அதே குற்றச்சாட்டுகள், இவங்க வந்தா அவங்க ஊழல்னுவாங்க, அவங்க வந்தா இவங்க ஊழல்னுவாங்க. ஆனா யாரும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க சொன்னது ஈடுபடலை. மற்றபடி இந்த 26 எலெக்ஷன்ல திமுக அதிமுக அந்த 2 கட்சியிலையும் எல்லாருக்கும் இளைஞர்களுக்கே வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. மக்கள் அவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க 2 திராவிட கட்சிகளை. மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாற்றம் வேணும்னு நினைச்சிருந்தாங்க. அதை வந்து இவங்களால கொடுக்க முடியாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. இதான் விஷயமே தவிர இளைஞர்களை ஒதுக்கிட்டதுனாலன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொன்னு சார், இப்ப அண்ணாமலைக்கு ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அதுல சேர்ந்து இருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர்ல பெரும்பாலானவர்கள் பாஜகவில் இருந்து வந்தவர்கள் சொல்றாங்களே, இதே திமுக அப்படிதான் சொல்லுது.
திமுகலேருந்து போனவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, திமுகலேருந்தே வந்து தாவேக்காக ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மதிமுக வைகோ சொல்றாரு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு வெக்கம் இல்லாம சொல்லின்னு இருக்கிறாரு. அதனால அந்த நம்பர் ஒரு விஷயம் கிடையாதுங்க. போன சண்டே அன்னைக்கு இந்த பரிமளா அன்கோ சினிமா காலையில புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏ ரோ பி ரோ அந்த கடைசி 2 ரோ மட்டும்தான் புக் ஆயிருந்தது, மீதி எல்லாம் காலியா இருந்தது. உடனே எங்க ஓட்டமா சொன்னாங்க, இன்னும் யாருமே புக் பண்ணல, படம் எப்படி இருக்குமோ. நான் சொன்னேன், பார்த்தேன், ஜெயராம் ஊர்வசி இருக்காங்க, நல்லா நடிப்பாங்க, சும்மா போலாம், என்ன போ, ஒரு காமெடியாவும் இருக்கு அப்படின்னு போனேங்க. நைட்டு 7:45 ஷோ போய் பார்க்குறேன், தியேட்டர் ஃபுல்லு. அதனால இந்த நம்பர்ஸை வச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. 17 லட்சம் வந்திருக்கு, 18 லட்சம் வந்திருக்கு, இவ்வளவுதானா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு எத்தனை லட்சம் வருது, கோடி வருது, அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் காலைல 10 மணிக்கு புக் பண்ணும்போது காலியா இருக்கும், நைட்டு தியேட்டர் ஆன போனீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு பார்த்தீங்களா அவருக்கு எதுவுமே இல்லை. நம்பர்ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தானே தவிர, இங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு செல்வாக்கு விசாசு மாதிரி வளர்ந்து பாஜகன்னு துரைமுருகன் அவர்களே சொன்னாரு. அப்போ அந்த செல்வாக்கு தான் இங்க முக்கியமே தவிர நம்பர் அப்படின்றது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இதுதான் ஃபியூச்சரே தவிர நீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து உள்ள சொருகிறீங்கன்னு கேட்டேன். போதுமா சார்? அது ஒண்ணு சார். இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப உதயநிதி அண்ணாமலை கம்பேர் பண்றாங்க. உதயநிதி 2 தேர்தலில் நின்ற 2 தேர்தலில் வெற்றி பெற்றார், அண்ணாமலை 2 தேர்தலில் நின்ற 2ம் தோற்று விட்டார். அப்படின்ற மக்கள் ஆதரவு யாருக்கு? சரி, ஜெயலலிதா அவர்கள் கூட தான் தேர்தலில் தோத்து போனாங்க 96ல. அப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களும் தோத்து போயிட்டார், முதலமைச்சராக இருந்தவர். பாத்தீங்களா, இப்ப 2 சரியாயிடுச்சு. இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க திமுகல பாருங்க, முதலமைச்சராக இருந்து தோத்தது வந்து அதிமுக மட்டும்தான் அப்படின்னாங்க. இப்ப அது சரிசமம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க? அதாவது அன்றைக்கு 96ல எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்ததுன்னு தெரியும் அதிமுக. ஆமா, டோட்டல் வாஷ் அவுட், 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களே தோத்து போறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தாலுமே பெரிய வித்தியாசம் கிடையாது தாவேகாக்கும் திமுகவுக்கும். ஆனா சீட்டு வந்து கண்ணாவினான்னு வித்தியாசத்துல தோத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களதுல பாதி அப்படின்னு சொல்லலாம். திமுக முதலமைச்சர் சிட்டிங் சிஎம்ஏ தோத்து போயிட்டார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சேகர் பாபு அண்ணன் ஜெயிச்சுக்கிறார், ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்காருங்க, ஸ்டாலின் மகன் ஜெயிச்சிருக்கார் சார், அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, சென்னை ஓபிஎஸ் ஜெயிச்சுக்கிறாருங்க. அது இல்ல சார், ஓபிஎஸ் தேனி மாவட்டம், சென்னை திமுகவின் கோட்டை, 16 தொகுதிகள் வென்ற கட்சி. எம்ஜிஆரால் செய்ய முடியாது, ஜெயலலிதாவால் செய்ய முடியாது. அப்படி இருக்க இவர் வந்து என்ன செஞ்சுட்டு போறார்? அப்படிதானே அந்த திமுறை தானே இருந்தாங்க. சென்னை நம்ம கோட்டை தான் நினைச்சிட்டு இருந்தாங்க திமுக. எல்லா இடத்துலயும் வந்து ஓட்டைய போட்டாங்க, அது வேற விஷயம். இளைஞர் அப்படின்றது மட்டுமே ஒரு குவாலிபிகேஷனா வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டவங்களும் தோத்து போய்கிறாங்க. இப்ப நம்ம அந்த அண்ணா நகர்ல இருந்து இந்த பக்கம் வில்லிவாக்கம் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க சீட்டு. அவர் இளைஞர் தானே, அவர் என்ன வயசானவரா? ஆமா, தோத்து போயிட்டார்ல. அதனால இது இளைஞரா அப்படின்ற ஒரே குவாலிபிகேஷன் வச்சு நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்க கொண்டாந்து நிறுத்தாதீங்க. மாற்றத்தை கொடுக்க முடியுமா, அந்த கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்க அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்கட்சி ஸ்பேஸ்ல தென்படுகின்றார். அப்பனா நீங்க சொல்றத பார்த்தா இப்ப இந்த தாவேக்க ஆட்சி, விஜய் ஆட்சியில பார்த்தா சரியான புரிதல் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தள்ளாடுது. அப்படி இருக்கிறப்ப அது வந்து அண்ணாமலைக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுமா? ஏன்னா நல்லா படித்தவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தவர். அப்படி இருக்க அதாவது ஒரு தடவை கலைஞர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த எதிர்கட்சியில் இவ்வளோ ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவ்வளோ குழப்பம் இருக்கு, அதனால நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின் போது ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அவங்களுடைய குறையில இல்லை, எங்களுடைய பிளஸ்ல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாரு. அந்த மாதிரி நீங்க தாவேகா தப்பு பண்ணா அது அண்ணாமலைக்கு சாதகமானு கேட்காதீங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்கு, அதுதான் அவருக்கு பின்னாடி இருந்த ஆதரவு. புரியுதுங்களா? அது இனி வருகின்ற காலங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது அப்படி ஸ்லோலி கிராஜுவலா பில்டப் ஆகிற விஷயம். இங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரா அவர்களுடைய செயல்பாடுன்றது ஓகேங்க. ஆனா somebody has to tell him, இது T20 மேட்ச் கிடையாது 20 ஓவர்ல முடியறதுக்கு. இது டெஸ்ட் மேட்ச், 5 வருஷம் இருக்கு நாங்க இவ்வளவுலாம் சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே வந்து பாத்தீங்களா நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா,
போன ஆட்சியில கான்ட்ராக்ட் விட்டு முடிஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் வந்து எங்களுடைய சாதனை பாருங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ரொம்ப அழகா இப்ப திமுக கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அங்க போயிட்டு தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலம், பொருளாதார வளர்ச்சியில, அதுக்கப்புறம் பெண்கள் அதிகமாக இங்கு வேலையில இருக்கின்ற மாநிலம் அப்படின்லாம் சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன நீங்க ஆட்சிக்கு வந்த 10 நாள்ல பண்ணி முடிச்சிங்களா? இதெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில நடந்த விஷயம் தானே. அப்ப இவ்வளவு நாளா எங்க ஆட்சியை நீங்க குறை சொல்லிட்டு இந்த சாதனையைத்தானே நீங்க அங்க கொண்டு போய் சொல்லியிருக்கீங்க. அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இதை சொல்லியிருந்தா கூட பாத்தீங்களா அந்த 2 வருஷத்துல நாங்க ஏதோ மாத்திட்டோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வந்து 1 மாசம் கூட ஆல அங்க போயிட்டு வாங்க இவ்வளவு பண்ணிட்டோம் அவ்வளவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இது நீங்க பண்ணலைங்க, நாங்க பண்ணது. இவ்வளவு நாளா குறை சொல்லியே எங்களை வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப அதை போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்னு, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்களா அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ரீல்ஸ் போட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப சில்லறத்தனமா இருக்கு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆர்வ கோளாறு ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. தகட்டி போயிரும், ஜனங்களுக்கு கடுப்பாயிரும் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல ஆவடியில வந்து மின்வெட்டு காரணமாக மக்கள் வெளியே வந்து போராடினர் அப்படின்னு டெய்லி ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டு ஆஹா சூப்பர் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே இது ஒரு சொல்லுவாங்க, நான் கஞ்சிக்கு உப்பு இல்லை நழுவுறேன், அவன் வந்து காப்பிக்கு சக்கரை இல்லை நழுவுறான் பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இங்க நாங்க கஷ்டப்பட்டுக்கிறோம், இங்கன்னா நீங்க நான் ரீல்ஸ் போட்டுக்கின்னு ஒண்ணுமே இல்லாததெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கடுப்பாயிருவாங்க. ஸோ டைம் இருக்கு. அந்த 5 வருஷ காலத்துல அட்லீஸ்ட் ஒரு வருஷம் இவங்களே சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி படிப்படியா பண்ணிட்டு பாருங்க நாங்க இதை மாத்திருக்கோம் அதை மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எடுத்த உடனே நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிங்கன்னா அப்புறம் கட்சியில கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னா திமுக பண்ண மாதிரி தான் இப்ப ஆயினுக்குது. புரியுதுங்களா? ஆமா, அவங்களும் ரீல்ஸ் ஓட்டிட்டே இருந்தாங்க, அவங்க ரீல்ஸ் படம் காட்டிட்டு இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, யூடியூப் எல்லாமே வீடியோ அப்படி பண்ணியிருந்தாங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல பூந்துட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான். சரி, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க, உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருக்கு ஒரு நல்ல களம், ரைட்டு. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து நிற்க போகுது. அப்பன்னா இது வந்து அண்ணாமலைக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகுமா? இப்போ திமுக வந்து இல்ல எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சியும் வேணாம், நாங்க தனியா நின்று ஜெயிப்போம் அப்படின்னு என்னவோ வீரமா தனித்து நிக்க போகுதுன்ற மாதிரி சொல்றீங்க. யாரும் இல்ல பக்கத்துல, எல்லாம் ஓடி போட்டாங்க, யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்கல கண்ணன், அதனால தனியாகிறாங்க. புரியுதுங்களா? நாட் பை சாய்ஸ். அதனால நின்றுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. யார் வருவாங்க கூட? 23 கட்சிகள் கூட்டணின்னு சொன்னாங்க. இதுல வேற சொன்னாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இவ்வளவு கட்சிகள்லாம் இருக்குன்னு. சரி, ரைட்டு. இப்ப யார் இருக்காங்க சொல்லுங்க? இருக்காங்களே சார். யார் இருக்காங்க? கொங்கு, ஓ முன்னேற்ற, ஜவஹர்லா, சரி, இவங்க இருக்கிறாங்களா? என்ன சார்? ரைட். அவங்களுக்கு எத்தனை சீட்டு ஊத்துற போறாங்க, இல்ல எத்தனை தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு? புரியுதுங்களா? அதனால இப்போ கூட்டணி அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இதுதான் மெயினா தெரிஞ்ச விஷயம். மற்றதெல்லாம் வந்து ஒரு சீட்டு அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கிற கட்சிகள் தான். அண்டு அவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னம் தான், ரைட்டா? அதனால அதெல்லாம் நீங்க கூட்டணின்னு சொன்னீங்கன்னா அப்ப நாளைக்கே வந்து ஒரு 100 லெட்டர் பேட் கட்சிகளை கூட்டின்னு வந்து எங்க கிட்ட 100 கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது வந்து திமுக தனித்து நிற்பதனால பிளஸ்ஸா அப்படின்லாம் கேட்காதீங்க. திமுகவுடைய செல்வாக்குன்றது போயிடுச்சு, அது நெகட்டிவ். புரியுதுங்களா? நீங்க பாசிட்டிவா பாருங்க. அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ அவரு இப்ப விடுங்க, போன உள்ளாட்சி தேர்தல்களே பாஜக தனியா நின்றாங்க. ஆமா, அப்ப கணிசமான இடங்கள் 5% வாங்கினாங்க, ரைட்டுங்களா? 5% அதிகமாகவே வாங்கினாங்க. வந்து நின்ற இடங்கள்ல கணிசமான வாக்குகளை வாங்கினார்கள். இப்போ சார் அது வந்து பாஜக இருக்கும்போது எப்படின்னா, பாஜக இருக்க ஓட்டெல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க வந்துட்டது, இன்னும் அதிகமா வந்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அதாவது 26 தேர்தல் பாஜக ஓட்டை விட்டுருங்க, அதை விட அதிகமாகத்தான் வாக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு பிராண்ட், புரியுதுங்களா? அதற்காகத்தான் ஸ்டாலின் ஒரு பிராண்ட் இருக்காரு, உதயநிதி ஒரு பிராண்ட் இருக்காரு சார். கரெக்டுங்க. அவங்க வந்து அந்த கடைசியா அந்த ஒரு 20, 22 அதுல பேண்ட்ல வந்து நின்றுட்டாங்க. அதுக்கு மேல அவங்களால மேல போக முடியாது. 24 வந்து நின்று இருக்காங்க. இப்ப இல்ல, வருகின்ற தேர்தல் அது 20ல இருந்து 22 போய் நின்றுரும். அதுதான் அவங்களுடைய கோர். இன்ஃபேக்ட் அது கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெருசா எதெல்லாம் நம்ம பேஸ் அப்படின்னு நினைச்சிருந்தாங்களோ அதெல்லாம் தாவேகா பக்கம் போயிடுச்சுங்க.
ஓகே. அதனால வந்து அவங்களுடைய செல்வாக்கு பெருசா சரிஞ்சிடுச்சு. அது உங்களுக்கு புரியல. உன்னங்கிட்ட அண்ணாமலை இன்னொரு அடி அடிக்க போறார். நல்ல வாய்ப்பு இருக்கு. திமுகவுடைய கோர் ஓட்லயே அந்த 24% இன்னும் அடிக்க போறாரு, என்ன கை வைக்க போறாரு. இல்ல, கோர் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட இந்த கோர் ஓட்டுல அந்த சப்போர்ட் பேஸ் தாவேகா பக்கம் நவுந்தது போக பரம்பரையா நாங்க சூரியனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்கல்ல, அவங்க அந்த பக்கம் தான் இருக்க போறாங்க. பட் மற்ற நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவங்க தான் டிசைட் பண்றது எந்த எலெக்ஷன்லயுமே. அவங்க வந்து அண்ணாமலை ஆல்ரெடி அவர் அந்த 24ல பண்ண ஒரு 11%, அதுக்கப்புறம் நியூட்ரல் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க. இப்ப வந்து களம் வந்து கிளியர் ஆயிடுச்சுங்க. அதாவது இந்த லீக் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு பிளே ஆஃப் வந்த மாதிரி யாரு 2 பேர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை தான். அவரு பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட போறாரா எனக்கு தெரியல. அவர் சொல்லியிருக்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போறேன். அப்படி போட்டியிட்டால் இவங்க 2 பேர் மட்டும் தான். இது பிளே ஆஃப் மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க 2 பேரும் அதிமுக திமுக இங்க வந்து இரலவெண்டா போயிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, இன்னொன்னு சார், இப்ப உள்ளாட்சியில இருந்து போனவங்க காலி, அவங்க ஏறக்குறைய எல்லாமே திமுக காரங்க. அவங்க மேல ஏக குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது இருக்கு, அங்க மண்ணு கொட்டினா அந்த இது இந்த இது நிறைய ரோடு சரியில்லை, அது சரியில்லை. அப்படி இருக்கிறப்ப அதே மக்கள் திமுகவுக்கு வாக்கு போடுறதுக்கு சந்தேகப்படுவாங்க. அப்படின்னா அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் கிரேஸ் ஏறும் இல்ல? அது மட்டும் இல்லைங்க. பாருங்க, இப்போ தாவேகாவுடைய வாக்கு அப்படின்றது வந்து ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாற்றம் வேணும்னு ரொம்ப வருஷமா சொல்லின்னு இருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அதை இன்னொருத்தர் அறுவடை பண்ணிட்டு போறாங்க. 21ல அதை திமுக அறுவடை செய்தார்கள், 26ல தாவேகா அறுவடை செய்தார்கள். இப்போ இவருக்கு ஆல்ரெடி இப்ப நீங்க ஒரு சோப்பை மாத்தி புதுசா இன்னொரு சோப்பு வேணும்னா, ஏதோ புதுசா ஒரு சோப்பு வந்திருக்குது அப்படின்றது இல்லாம, இல்லப்பா இது நல்ல பிராண்டுப்பா, இது வந்து ஏற்கனவே அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத் பரவுற சோப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை பார்க்கிறேன். அவருடைய அரசியல் திறம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். அந்த எதிர்கட்சி அவருடைய செயல்பாடு என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும். அவருடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் என்னன்றதும் ஜனங்களுக்கு தெரியும். அப்போ ஆல்ரெடி இந்த சோப்புடைய தரம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். கண்ண மூடி நீங்க போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்த சூரியன் சோப்பும் இலை சோப்பும் இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது விசிலா இல்ல அண்ணாமலை அவர் என்ன சின்னமோ அதுவா, இப்படித்தான் இங்க போட்டி இருக்கின்றது. அப்பனா இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை அண்ணாமலை காலி பண்ணிடுவார் அப்படி எடுத்துக்கலாமா? அவங்க ஓட்டு அதை வந்து மேபி இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு ஆணி அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக மாதிரி. அதிமுக தான் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. ஆனா திமுக இன்னும் கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்காங்களா சார் அந்த கட்சியை? கரெக்டுங்க. திமுக வந்து பல வருடங்களா இந்த மாதிரி தோல்விக்கு அப்புறம் கட்டுக்கோப்பா இருக்கு. ஆமா சார், ஒருத்தவங்க கூட நகர்லையே. ஆனா சிக்கல் என்னன்னா, நீங்க மட்டுமே இருந்து பிரயோஜனம் இல்லை. 76ல இருந்து 89 வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. கட்சி கட்டுக்கோப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா 13 வருஷங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. 89ல ஆட்சிக்கு வந்தது கூட அதிமுக உடைந்ததுதான் பெரிய காரணம். ஆமா சார், புரியுதுங்களா? அதிமுக 2ஆ உடைஞ்சிடுச்சு. அந்த பக்கம் மூப்பனார் தலைமையில காங்கிரஸ் நிக்குது. அந்த காலகட்டத்துல மட்டும் ஜெயலலிதா அணியுடன் காங்கிரஸ் சேர்ந்திருந்தா கூட நிச்சயமா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கும், ஜெயலலிதா அணி. புரியுதுங்களா? அண்ட் அந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா ஜானகி அணி 9% வாங்குறாங்க, ஜே அணி 20-21% வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே 30% வந்துருச்சு. மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் வந்து அரௌண்ட் 17, அதுவும் 24% வாங்குச்சு. இல்ல 17 24% வாங்குச்சு. 26 தொகுதி வின் பண்ணாங்க. அதுதான் ஹையஸ்ட். அதனால சோ அந்த ஒரு காம்பினேஷன் இருந்திருந்தாலும் திமுக ஜெயிச்சிருக்காது. புரியுதுங்களா? அதனால கட்சி கட்டுக்கோப்பா இருக்கிறது மட்டும் பிரயோஜனம் கிடையாது. மக்கள் மத்தியில வந்து அது கட்டுக்கோப்பா இருக்கணும். அது இல்லையே. இப்ப அதுதானே சிக்கல். அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது நீங்க யோசிக்கலாம் சார், உள்ளாட்சி தேர்தல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய அந்த லோக்கல்ல இருக்க லீடர் அவங்கள வச்சுதானே சார். அதுதான் அந்த செல்வாக்கு அப்படின்றது உள்ளாட்சிகள் மூலமாகத்தான். புரியுதுங்களா? நாளை எதுனாலும் நீங்க எம்எல்ஏவை எல்லாத்துக்கும் தேடிட்டு போய் பார்க்க முடியாதுங்க. உங்க வார்டு கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, அவரை போய் பார்த்துதான் என்ன பிரச்சனையோ அதை நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப அதுதான் வந்து ரொம்ப, அதுக்காகத்தான் தாவேகா என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா பிளான் பண்ணி அதிமுகல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா தாவேகால வந்து இன்னைக்கு எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிச்சுக்கிறாங்க, மந்திரி ஆகிக்கிறாங்கன்னா யாரு கேண்டிடேட்னே தெரியாம ஓட்டு போட்டு வந்த ஒரு பெனாமினா அது. வேற உள்ளாட்சின்றது அப்படி கிடையாது. மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் அதிமுக இருந்து சப்ஜாடா அப்படியே இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு மக்களுக்கு பரிச்சயமானவர்கள். சரி சார், இது நீங்க இப்படி சொல்ற அப்பனா அண்ணாமலையும் புது ஆளு தானே நிப்பாரு. அவங்களுக்கு யாரு இது பண்ண, அது அவருக்கு எப்படி அந்த ஓட்டு வந்துரும் சொல்றீங்க? நல்ல கேள்வி.
இப்ப அண்ணாமலை அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ஆமா, அந்த அவருடைய பேனர் அது மட்டும் போதும் சொல்றேன் நானு. அண்டு இப்ப வந்திருக்கவங்கலாம் ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்துல அரசியல்ல ஈடுபட்டவர்கள் தான். இப்ப திடீர்னு இன்னைக்கு வந்து நேத்திக்கு ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவர் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த கேள்வியை கேட்கலாம். அவரு ஏற்கனவே வந்து இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்திருக்காரு. இந்த பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர். அப்ப இன்னைக்கு வந்தவங்கள அதுக்காக 17 லட்சம் பேரும் வந்து களத்துல அரசியல் பண்ணுவாங்களான்னா 17 லட்சம் பேரும் கிடையாது. ஆனா இந்த அண்ணாமலை வந்த பிறகுதான் ஒரு கேள்வி கேட்பாங்க, பூத் ஏஜென்ட் எங்க, பூத் கமிட்டிக்கு தான் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே கேட்டது கிடையாது. இவர் வந்த பிறகு எல்லாத்தையும் வந்து இது பண்ணார்ல. அப்போ அதே மாதிரி தான். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து அடிமட்டத்திலேருந்து எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நிச்சயமா அது நடக்கும், பார்க்க தானே போறோம். ரெண்டாவது இன்னைக்கு தானே விதை போட்டுக்கிறோம், உடனே இது மரம் வந்துருமா பழம் வந்துருமா அப்படின்னு வரும், பொறுக்கணும். அப்ப இல்ல இன்னும் 8 மாசத்து இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்ற மாதிரி தெரியுது. அதுதான் நான் சந்திக்க போறோன்ட்டு அண்ணாமலையும் சொல்லியிருக்க. அப்படி இருக்கிறப்ப அவர் இதுக்கு ஒரு அக்னி பரீட்சை தானே அவருக்கு. அப்படி கிடையாது. அரசியல் கட்சின்னு வந்தாச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு அக்னி பரீட்சை தான் சொல்லுவோம். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அக்னி பரீட்சை தான். ஸோ அதுக்காக வந்து தோண்டு விடக்கூடாது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இது வந்து ஒரு சினிமா மாதிரி கிடையாது. தாவேகா வந்த மாதிரிலாம் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது, புரியுதுங்களா? இது யாருமே அவங்களே எதிர்பார்க்காத விஷயம். ஆனா இன்னொன்னு பார்க்கணும்ல, இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி 294 தொகுதியில 80 தொகுதி வின் பண்ணாங்க. ஆனா அந்த எம்எல்ஏ 60 பேர் அவங்க கைவிட்டு போயிட்டாங்க சார். அதே மாதிரி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆமா, அதே மாதிரி எம்பி ஓடி. ஆனா திமுக யாரும் ஓடல பாருங்க. அப்பனா அவர் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க இல்ல அடிமையா இருக்கிறாங்களா? அப்படி இல்லைங்க. திமுகலேருந்து வந்தா பெருசா தாவேக்கால சேர்த்துக்க மாட்டாங்க. அதிமுகவை அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா திமுக தீய சக்தி, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க திமுகலேருந்து வரவங்களை சேர்த்துக்கினா ரொம்ப அசிங்கமாகும். அடுத்தது அங்கேருந்து சேர்த்துக்கிறத விட அதிமுகவை உடைக்கிறதுன்றது சுலபம். ஏங்க ஈஸியா இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஏங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? இவங்க கிட்ட 47, அவங்க கிட்ட 59, அப்ப அந்த 2/3 போது நம்பர் குறையுது இல்லை. அதை பண்ணுவோமா, அதை விட்டுட்டு அங்க போயிட்டு கையை வச்சுட்டு இருப்போமா? இப்ப அவங்களுக்கு வந்து அந்த எம்பிக்கள் வேற இருக்காங்க, 22 எம்பி இருக்காங்க. மத்திய ஆட்சியுடன் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். அதனால அங்க கை வைக்கிறதுன்றது தேவையில்லை. அண்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் மேபி இன்னும் அவங்க ஃபுல்லா ரியலைஸ் பண்ணலையா அப்படின்னு தெரியல. வேற ஆப்ஷன் இல்லாம இருக்காங்களான்னு தெரியல. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அவங்க அந்த பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க. கூட்டணி கட்சியும் கிடையாது, சப்போர்ட் பேஸும் போயிடுச்சு. அந்த 29 அடிக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வரலாற்றுல கூட்டணி இல்லாம அது ஜெயிச்சது கிடையாது. அப்பன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே சார். அது எந்த விதத்துல நாங்க தனித்து நிற்போம்ட்டு சொல்றாங்க. கலைஞரே அந்த டெஸ்ட் ஏறுங்களா? இல்ல, தனித்து நிற்போம்னு சொல்லாம வேற என்ன ஒரு கூட்டணி சேருவோம் சொல்ல முடியும். அதுதான் நான் முதலியே சொன்னேன். யாருமே இல்லைங்க, விட்டுட்டு போட்டாங்க எல்லாரும். அதனால தனியா தான் நின்றாகணும், வேற வழி இல்லை. 29 தேர்தலுக்கு பிறகுதான் அப்ப கட்சி கட்டுக்கோப்பா இருக்கா அதுக்கப்புறம் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2014 மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் விட்டுட்டு போயிட்டதுனால இவங்க வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2029 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்ல அப்போ பெரிய அடி வாங்கினாதான் மத்தவங்களுக்கு புரியும், கட்சியில இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றத பார்த்தா 2029 திமுகவுக்கு சாவு மணி அடிக்க போகிறார் அண்ணாமலை என்று எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே வந்து யாரையும் அழிக்கணும் இந்த கட்சி இல்ல அவங்க இல்ல சார், எது விதைச்சியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். கரெக்ட். வினை விதித்த வினை அறுப்பா, திணை விதித்த திணை அறுப்பான். ஏதோன்னா நீங்க அறுத்துட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே அடியா அழிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். எக்ஸப்ட் 2 கட்சிகள் அது வந்து நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு கம்யூனிஸ்ட். மற்றபடி இருந்துட்டு போட்டோம். ஆனா அது ஆல்சோ ரன் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். அதுல என்ன வந்தது? ஜெயிக்க போறது கிடையாது, அவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு சார், எடப்பாடிக்கு இப்பதான் ஞானோதயம் வந்ததான்னு தெரியல. இப்ப அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வந்த உடனே இந்த ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ, அதாவது அதுக்கு ஓடி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் வாழ்த்து தெரிவிச்சார். இல்ல, இந்த குதிரை ஓடி போன பிறகு லாயத்தை பூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இத வந்து போன வருஷமே பண்ணிருந்தாங்க. ஏப்ரல் அலையன்ஸ் 2024 பண்ணி இருந்தா கூட 24 கொடுங்க, 25ல அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு
அதுக்கப்புறமா பண்ணிருந்து ரைட்டுங்க அவரே வந்து என்ன சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டாரு, அதனால பழசெல்லாம் மறந்துடுவோம், என்ன நாங்க பேசாததா நீங்க பேசாததா, அதெல்லாம் கூட்டணியில இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, வெளில போன பிறகு ஒன்று பேசுவாங்க, இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பா, இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்தே அண்ணாமலை அவர்களை கூட சேர்த்துக்கின்னு பிரச்சாரத்துக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு ஒரு இழப்பை சந்தித்திருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். அந்த இழப்பையும் அந்த கரையறதையும் அதான், ஏன்னா அண்ணாமலைக்காக இந்த பக்கம் வந்தவங்களுடைய வாக்குகள் இப்ப வரல இந்த எலெக்ஷன். ஆமா, அதுதான் அவங்க பண்ண தப்பு. அவங்க என்ன நினைச்சாங்க, இது வந்து அதிமுக மட்டும் இல்ல எல்லா கட்சிகள்லயும் இருக்குது, அண்ணாமலை மாதிரி ஒரு அரசியல்வாதியா வளர விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை. எல்லா மாநில கட்சியும் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒரு தடவை அவங்க கையில ஆட்சிக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, எக்ஸப்ட் கர்நாடகா வச்சுக்கோங்களேன், அங்க வந்து இவங்க வந்து வட மாநிலத்துல இருக்கிற அமைப்பு மாதிரி இல்லாம இவங்க வேற மாதிரி, அதனாலதான் சோ வந்து உக்காந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை நீங்க அசைக்க முடியாது. அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஜெயிச்சிடுச்சின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளதெல்லாம் டம்மி ஆயிரும் அப்படின்னுட்டு தான் சரி ரைட் ஆட்சி போனாலும் பரவாயில்ல இவர் வளரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டதா நான் நினைக்கிறேன். ரெண்டு திராவிட கட்சிகளும். ஆமா, இப்ப பாஜக கூட அதுல இறங்கி இருக்க அது அவங்க சௌகரியம். இல்ல இப்ப மத்திய பாஜக அண்ணாமலை பக்கம் அந்த மாநில பாஜக ஆதரவால் போவாதற்கு அவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங் தர போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. அதனாலதான் சார் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதாவது இந்த நீங்க போஸ்டிங் கொடுக்கறதுனால மட்டுமே ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருமா? இல்ல, தடுக்கிறாங்க, போகாம தடுக்கிறாங்க. பாருங்க, நிஜமாகவே உங்களுக்கு வந்து தமிழக பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சா அது உங்க செயல்பாட்டுல இருக்கணுமே தவிர, ஐயோ நீ போயிடாத உனக்கு போஸ்டிங் கொடுக்குறேன், இது எப்படி இருக்குதுன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஐயா இது உருப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில போவாங்க. அப்ப வந்து நீ போவாத, நான் உனக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு கொடுப்பேன், எத்தனை நாள் கம்பெனி இருக்கும், இழுத்து முடிட்டு போயிட்டியானா? அந்த மாதிரி தான் எப்ப வந்து நீங்க இவ்வளவு நாள் கொடுக்காம இப்ப போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்றீங்களோ அப்பவே இட்ஸ் சிங்கிங் ஷிப்னு தெரியலையா? அதாவது இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போயிருக்காங்கன்னா அவங்களுடைய நோக்கமும் பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய நோக்கமும் ஒண்ணுதான், தமிழக பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும். அது வந்து தமிழக பாஜகவுக்கு இல்ல, அண்ணாமலை பின்னாடி போனவங்களுக்கு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க போஸ்டிங் கொடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது சரி சார், பார்க்கலாம், நீங்க சொல்லி இருக்கீங்க, பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. உள்ளாட்சி தேர்தல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.